This video is sponsored by SBO Digital Marketing School of Business Organization. இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஓகேங்களா, இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொபைல் பேஸ்டான பார்ட் டைம் ஜாப் தான். இது பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஆல்சோ. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் தாராளமாக அதில் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கன்வீனியன்ஸான டைம்லையும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் கண்டென்ட் ஷேரிங் அண்ட் பப்ளிஷிங் கண்டென்ட் அந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். நோ சில்லிங்ஸ், நோ ரெஃபரல்ஸ். செல் பண்ண தேவையில்லை, ரெஃபர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் கைஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீம் வியூவர் எனிடெஸ்க் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை கைஸ். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11லேயே இந்த ஆப் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் வியூவரில் எப்படி உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த ஆப்லேயும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் கைஸ். அது வந்து என்ன ஆப்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் அதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இது வெறும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப் தான் கைஸ். இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான இன்டர்ஃபேஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் மொத்தமும் ஃப்ரீ கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸில் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துடும். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம விண்டோஸ் 11 வந்து நம்ம லேப்டாப் கொடுக்கும் போதே அந்த ஆப் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக் அசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்லாம். இத்தனை நாளாக அந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதே நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீம் வியூவர், எனிடெஸ்க் அப்படின்ற மாதிரி சில ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து குயிக் அசிஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி விண்டோஸ் 11 இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சர்ச் பாரில் குயிக் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க. ஓகே, இங்கே தெரியுதா? இதுதான் குயிக் அசிஸ்ட் ஆப்பு. இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை என்கிட்ட இந்த குயிக் அசிஸ்ட் ஆப் வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆப் ஸ்டோர் இருக்கும் இல்லை, விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் இங்கே இருக்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் குயிக் அசிஸ்ட், QUICK குயிக் அசிஸ்ட் குயிக் அசிஸ்ட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி காட்டும், வந்துடும் பார்த்தீங்களா. இந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் ஆப் வந்து ஒர்க் ஆகும் காட்டும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா யாரோடன்னு பாருங்களேன், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் அவங்களோட அஃபிஷியலான ஒரு ஆப் தான். தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவும் கிடையாது. அதனால் கொஞ்சம் நம்பி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். ஒன்று உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் சர்ச் பண்ணி இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். QUICK குயிக் அசிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காட்டும் போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஒரே நிமிஷம் கொஞ்சம் லோட் ஆகும். உங்களுக்கு வந்து 2 விதமான இன்டர்ஃபேஸ் வரும். கீ ஒன்று வரும், அப்புறம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கெட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் சம்மொன்னு இருக்கும். ஹெல்ப் சம்மொன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் வந்து ஜென்ரேட் ஆகும் கைஸ். அதே மாதிரி கெட் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து கெட் ஹெல்ப்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கெட் ஹெல்ப்ன்றதை வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து என்னோடய லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணி என்னோடய லேப்டாப்புக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த கெட் ஹெல்ப்ன்றதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா இன்னொருத்தர் அவர் வந்து ஹெல்ப் சம்மன் அப்படின்ற மாதிரி அவர் கிளிக் பண்ணால் அவருக்கு ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனுப்புவாங்க. நாம் அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கெட் ஹெல்ப்னு போட்டு சப்மிட்னு கொடுத்தா நம்ம ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்க்ரீனுக்கு
ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். அவர் அங்கிருந்தே நம்மளோட லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணி நம்ம லேப்டாப்பில் நம்மளுக்கு தேவையான உதவிகளை அவர் அங்கிருந்தே நம்மளுக்கு செய்ய முடியும் கைஸ். அதுதான் இந்த கெட் ஹெல்ப்போட வேலை. இங்கே வந்து ஹெல்ப் சம்மன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண சொல்லுது. நான் லாகின் பண்ணிக்கிறேன். 1 minute. fingerprint authentication, confirm. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகுதுல்ல, இது 10 நிமிஷம் தான் வேலிட்டி. இந்த கோடை வந்து அவங்களுக்கு அனுப்பும்போது, அதாவது இன்னொருத்தர் டிவைஸ் யூஸர் இருப்பார்ல, விண்டோஸ் யூஸர், அவருக்கு அனுப்பும்போது அவர் வந்து இந்த கோடை போட்டு அந்த கெட் ஹெல்ப்பில் அவர் வந்து இந்த கோடை போட்டு சப்மிட் கொடுத்தாருன்னா அவரோட ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஷேர் ஆகும். அதுதான் இங்கே ஹெல்ப் சம்மன் அப்படின்ற இந்த விண்டோஸ்க்கான ஒரு யூசேஜ். ஓகே, உங்ககிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து குயிக் அசிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எட்ஜோ இல்லை நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் போய் நீங்கள் கிரியேட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கொடுத்து உங்கள் பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் குயிக் அசிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். ஓகேவா கைஸ்? இது இந்த மாதிரி தான் இந்த குயிக் அசிஸ்ட் அப்படின்ற அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது கைஸ். இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு லைட் வெயிட்டான ஆப்பு, அதிகமாக ரேமும் கன்சியூம் பண்ணாது, அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி யார் நீங்கள் அதிகமாக டீம் வியூவர், எனிடெஸ்க் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கன்ஃபார்மாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.